நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, இப்போ என் பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் சரி, வெள்ளிக்கிழமைனாலே ஹாப்பி ஆயிடும். பிகாஸ் அடுத்த 2 நாள் லீவு வீக்கெண்டுன்னு. பாப்பாவையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு நான், தங்கச்சி, சாய்க்குட்டி 3 பேரும் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். இது 700 வருஷம் பழமையான கோயில். எல்லா கோயிலுமே கோயில் கோபுரத்துக்கு உள்ளதான் கொடிமரம் இருக்கும். ஆனா திருப்போரூர் கோயில்ல கோபுரத்துக்கு வெளியவே கொடிமரம் இருக்கும். அருணகிரிநாதருமே திருப்போரூர் வந்து முருகனை போற்றி திருப்புகழ் எல்லாம் பாடியிருக்காரு. இங்க வந்து சுவாமி சுயம்பு மூர்த்தியா எழுந்தருளியதுனால மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த கோயில்ல வள்ளி, தெய்வானை 2 அம்மனுக்குமே தனித்தனி சன்னதி இருக்கு. அது ரொம்ப அரிதான விஷயம். அதே போல இந்த கோயில்ல நவகிரக சன்னதி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னாலே இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே விலகி முருகப்பெருமானே நமக்கு நன்மைகள் அருள்வாரு. வைகாசி விசாகம், தைப்பூசம், கந்தசஷ்டி விழா எல்லாமே ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. இப்ப தைப்பூசத்துக்கு பால் குடம் எடுத்து தெப்போத்சவம் கூட நடக்க இருக்கு கோயில்ல. திருப்பூரூர் போய் முருகனை தரிசனம் பண்ணா கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம். ஒரு தடவை போயிட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.